सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। எத்தனாவது மந்திரம்? நாலாவதுல நாலாவது மந்திரம் பார்த்து முடித்தோம் இல்லையா? அஞ்சாவது மந்திரம் போகிறதுக்கு முன்னாடி 5 கேள்வி கேட்குறான். சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கணும். 5 கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? சொப்னத்தில் எது தூங்கிறது? சொப்னம் பார்க்கும் பொழுது இன் சொப்னா ஸ்டேட், சொப்னா ட்ரேட் சென்டரில் இன் சொப்னா ஸ்டேட் எதெல்லாம் தூங்கின்னு இருக்கு, அதான் எதெல்லாம் செயல் இல்லாமல் இருக்கிறது, எது செயல் பண்ணி கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். மந்த்ரா 2ல் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் ஒடுங்கிற நிலையில் இருக்குது. இவ்வளோ தான் சிம்பிள் விஷயம். ஞானேந்திரமும் கர்மேந்திரியமும் ஒடுங்கி எது ஒர்க் பண்ணின்னு இருக்கு அப்படின்னா பிராணா ஒர்க் பண்ணிட்டு. அதனுடைய ஒர்க்கிங் எப்படி சொல்கிறா? சொப்னத்தில் பிராணன் ஆக்டிவாக இருக்கிறது எப்படி அந்த சொப்னத்தை ஒரு அக்னிஹோத்திரமாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிராணன் என்ன பண்ணுறது, அந்த அக்னிஹோத்திரத்தில் எப்படி 3 விதமான அக்னி, ஹோதா, யஜமான, அப்புறம் பலம், அப்புறம் லோகம், இந்த மாதிரி 7 அங்கங்கள் இருக்கு இல்லையா அந்த அக்னிக்கு. அந்த மாதிரி சொப்னத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த பிராணன் 7 அங்கங்களாக அதை ஓமானப்படுத்தி பார்த்தோம்னா, அந்த 7 அங்கங்கள் தினமும் ஒருவனை சொப்னத்திலிருந்து சுஷுப்திக்கு கொண்டு போகிறது. சிம்பிள். இவ்வளோதான் விஷயம். சம்ஜ? சரி. அப்போ பிராணா இந்த மாதிரி பிராணனை உபாசனை பண்ணணும். போட்டோம். அக்னிஹோத்திரத்தை வச்சுட்டு பிராணனை கூட உபாசனை பண்ணலாம். சரி, போட்டோம். இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா, கதர ஏஷ ஸ்வப்னான் பஷ்யதி. அதெல்லாம் ஓகே. அந்த ஸ்வப்னத்தை பார்க்கறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது 5வது மந்திரம். அத்ரைஷ தேவஹா ஸ்வப்னே மஹிமானம் அனுபவதி யத்ருஷ்டம் திருஷ்டம் அனுபஷ்யதி ஸ்ருதம் ஸ்ருதமேவார்த்தம் அனுஷ்ருணோதி தேசதிகாந்தரைச்ச பிரத்யனுபூதம் புனః புனः 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 பிரத்யனுபவதி दृष्टंचा दृष्टंच श्रुतंचा श्रुतंच अनुभूतंचा अनुभूतंच सच्चा
சச்ச சர்வம் பஷ்யதி சர்வம் பஷ்யதி சர்வம் பஷ்யதி சர்வஹ பஷ்யதி சர்வம் பஷ்யதி சர்வ பஷ்யதி ரெண்டும் மாற்றி சொல்லணும். அங்கே சர்வம் வரணும், இங்கே சர்வ பஷ்யதி. சர்வ பஷ்யதி வரலாம், இல்லை சர்வஹ பஷ்யத்தின்னு விசர்ஜனம் பண்ணிட்டு சொன்னால் மேபி இன்னும் கிளியராக ரெண்டு சர்வமும் இந்த ரெண்டு சர்வமும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன். வேற ஒன்று. ஓகே. அத்ரைஷ இங்கே வந்து சொப்னத்தை யார் பார்க்குறா? யார் சொப்னம் கண்டுறது? இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி கிளாஸ் யார் அட்டன் பண்ணுறா? நான் தான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நேற்றுக்கு நைட்டு தூங்கும்போது சொப்னம் பார்த்தது யார்? நான் தான் பார்த்தேன். நன்னா தூங்கினது யார்? நான் தான் என்ன அர்த்தம்? இந்திரியாதி விஷயங்கள்லாம் ஜடம் இல்லையா? நான் சொல்கிறது ஆள் யார்? நான் வந்து நான் கிளாஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறது யார்? அகங்காரம். சரியா? அகங்காரம். பிரம்மன் சொல்லாது நான் தான் கிளாஸ் கேட்டேன்னு இல்லையா? நான் கிளாஸ் கேட்டேன், பிரம்மன் அகம் கக்ஷா சுனோத்தி இதெல்லாம் சொல்லாது இல்லையா? அப்போது கிளாஸ் கேட்குற அகங்காரம் கனவு காண்ற அகங்காரமும் ஒன்றா? நான் கனவு கண்டேன், கனவுல வந்து நான் வந்து அண்ணாமலையார் மேலே போய் நான் தீபம் ஏற்றுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னா அந்த அகங்காரமும் கிளாஸ் கேட்குற அகங்காரமும் ஒன்றா? அகங்காரமும் ஒன்றும் இல்லை. நன்னா தூங்கினேன் ஒன்றுமே தெரியாமல், அந்த அகங்காரம் இல்லை. அகங்காரமே இல்லை. அங்கே ஒரு இடத்துல அகங்காரமே இல்லை, இன்னொரு இடத்துல ஒரு அகங்காரம் இருக்குது. அந்த அகங்காரம் ஜாகிரத்தில் இல்லை. அப்போது யார் இந்த சொப்னத்தை பார்க்குறது? நானாக பார்த்தேன் சொப்னம், ஆனால் நான் சொல்கிறேனே நான் சொப்னத்தை பார்த்தேன்னு இல்லையா? இதுதான் வந்து கேள்வி புரிஞ்சுக்கணும். இந்த சொப்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறது முதல்ல என்ன அப்படின்னா, தேவஹா மகிமானம் அனுபவதி. தேவஹா அப்படின்னா இங்கே வந்து மனசை குறிக்கிறது. மனசு அப்படின்னா இங்கே வந்து ஜடமான மனசை எடுத்துக்கூடாது. சைத்தன்ய சிதாபாச சகித மனஹா. அப்போது இந்த மனசு என்ன பண்ணுறதுனா அதனுடைய க்ளோரியையே பார்க்கறது. எங்கள் சொப்னத்தில் யார் சொப்னம் பார்க்குறா அப்படின்னா அந்த கரணம் தான் சொப்னம் பார்க்கறது. இப்போ வந்து ஒரு டைகர் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்ததுக்கப்புறம் அந்த டைகர் என்னது? அந்த டைகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்பித்தம். ஆனால் சொப்னம் பார்க்கும்போது சத்தியமாக தெரிஞ்சுது இல்லையா? சொப்னம் பார்க்கும்போது சத்தியமாக தெரிஞ்சுதா? அப்போது சிதாபாசத்தினால மனசுக்கு அந்த சேத்தனத்துவம் இருக்கிறதுனால, மனசுக்கு அந்த சேத்தனத்துவம் இருக்கிறதுனால, பூர்ணமாக ஒடுங்காத ஒரு நிலையில் இருக்கிறதுனால அங்கே என்ன ஆகிறது அப்படின்னாக்க, பூர்வ வாசனை என்ன இருக்கிறதோ அந்த வாசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசனை மயமாக இருக்கக்கூடிய மனது தன்னைத்தானே காண்கிறது. அப்போது பார்ப்பது அனைத்தும் நானாக அந்த மனசு பார்க்கறதான். மனசு தன்னையே ஒரு பெரிய மலையாக தோற்றுவித்து கொள்ளுது. மனசே வந்து தன்னை ஒரு பெரிய பள்ளத்தாக்காக தோற்றுவித்து கொள்ளும். மனசே வந்து அந்த பள்ளத்தாக்கையும் இதையும் பார்க்கிற ஒரு ஆளாகவும் தோற்றுவித்து. ஸோ இங்கே என்னென்னா, தேவகா மகிமானம் அனுபவதி. மனசு தன்னுடைய மகிமைகளையே வந்து அங்கே காட்டுறது. இந்த மகிமைகள் எங்கேருந்து வந்துதான்? எத் திருஷ்டம் தத் அனுபஷ்யதி. ஏற்கனவே பார்த்தது எதுவோ அதை திரும்பி பார்க்கறதான். இப்போது கனவுல ஒன்றுத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க இங்கே உபனிஷத்து என்ன சொல்கிறதுனா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து அனுபஷ்யதி அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு சாஸ்திரமுக்கேனா இங்கே அந்த அர்த்தம் வராது. அணுன்னா இங்கே என்ன வரும்? மீண்டும் ஒரு முறை பார்க்கறது.
மீண்டும் ஒரு முறை கனவுல பார்க்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஜாகிரத் காலே யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம், இது எங்கேயோ படித்தோமோ, தத்துவபோதம். ஜி எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்கள் ஒரு கேம்ப் தத்துவபோதம் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோன்றது. பார்ப்போம், ஏதாவது திருப்பி ட்ரை பண்ணுவோம். யத் ஸ்ருதம் தத் அனுஷ்ருணோதி. இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னாக்கா, அத்திர ஏஷ தேவஹா, அத்திர ஏஷ தேவஹா, இந்த மனசு ஸ்வப்னே ஸ்வே மகிமானம் அனுபவதி. ஸ்வே போட்டுக்கணும், சப்ளை பண்ணிக்கணும். தன்னுடைய மகிமைகளையே, தன்னையோடைய மகிமைகளையே பார்க்கிறது. அப்போ தூங்கும்போது நானே தான் என்னை, நம்ம அப்படி சொல்லுவோம்ல, எக்ஸாம்பிள், நானே தான் என்னை மலையாக தோற்றுவித்து கொண்டேன், நானே தான் என்னை பள்ளத்தாக்காக தோற்றுவித்து கொண்டேன், நானே தான் அவை அணைகளையும் அனுபவிப்பவனாக பார்த்தேன், நானே தான் அந்த மலை மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு ஒரு சேட் ஸ்டோரியாக முடிச்சிடணும் இல்லையா? அப்போது ஒரே ஒரு ஆள், த ஸ்லீப்பிங் வேக்கர், அதாவது தூங்கிக் கொண்டிருக்கும் விழிப்பவனே தான், தூங்கிக் கொண்டிருக்கும் விழிப்பவனா, தூங்கிக் கொண்டிருப்பவன். உண்மையாகவே யார் தூங்குவா? நான் தூங்க போகிறேன்னு யார் சொல்லுவா? விழிச்சுன்னு இருக்கிறவன். அப்படி விழிச்சுன்னு இருக்கிறவன் எவன் தூங்குகின்றானோ அவனே தான் சொப்பன உலகத்தில் தன்னைத்தானே சொப்பன உலகமாகவும், சொப்பன உலகத்தை அனுபவிப்பவனாகவும், அதில் ஏற்படுகின்ற அனுபவமாகவும் தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறது. இந்த மந்திரம் அடுத்த மந்திரம் இதை தான் சொல்ல போகிறது. சரியா? இதை மைண்டில் வச்சுட்டு படிக்கணும். அப்போது அந்த சொப்பனமானது, சொப்பனத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், ஒரு பெரிய காண்டாமிருகத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அது ஏன் அப்படி பார்க்க முடியறது அப்படின்னா, அது ஏற்கனவே பார்த்ததாக தான் இருக்கணும். ஏன்? சொப்பனத்தில் என்ன வருது? எது சித்தத்தில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் வெளியில் வரும். சித்தத்தில் போய் ஸ்டோர் ஆகாதது எப்படி வெளியில் வரும்? வராது. ரொம்ப ரேர் இதில் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். பட் தட் இஸ் நாட் கிவன் டு அ ட்ரீம். அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்கிற சாஸ்திரம் வந்து அது முடியாதுன்னெலாம் சொல்லலை. ஆக்சுவலி நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஏன்னா சிருஷ்டி வந்து ஒரு சைக்கிளுங்கிறதுனால அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அதனால் அந்த இஎஸ்பியை விட்டுடுவோம். இப்போது கனவுக்கு வரும். கனவில் வந்து அந்த இஎஸ்பி சொன்னேன்ல, நடக்க போகிறது தெரிஞ்சுக்கணும். பிரம்மன்லாம் இருக்கட்டும், மகாவாக்கியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பயிற்சி ஏதாவது கொடுப்பேல நீங்கள்? எனக்கு தெரியாதப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது அது சம்மந்தமாக. இருக்குன்னு தெரியும். அது வந்து சாஸ்திரமும் சொல்கிறது, சங்கராச்சாரியாரும் ஒத்துக்கிறார். அதை கீதா பாஷ்யத்திலே வந்து ஒரு இடத்துல ஒத்துக்கிறார், இன்னும் இது பண்ண முடியும் அப்படின்னு. அது போட்டோம். அப்போது இங்கே வந்து என்னென்னா, இங்கே என்ன சொல்கிறதுனா, எத் திருஷ்டம், அந்த திருஷ்டம் அனுபஷ்யதி, பார்த்ததை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறது. அப்புறம் ஸ்ருதம் ஸ்ருதமேவார்த்தம் அனுபஷ்யதி, அனுஷ்ருணோதி கரெக்ட், அனுஷ்ருணோதி. கேட்டது சொப்னத்தில் சத்தம் கேட்குமா? சொப்னத்தில் சத்தம் கேட்குமா? கேட்கும். காது வேலை செய்யறதாங்க. அப்போ அங்கே வந்து காது இந்திரியம் ஒர்க் பண்ணுறதா? அதுக்கு தான் முன்னாடி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிட்டா, அந்த இந்திரியங்கள்லாம் எதுவும் அங்கே வேலை பண்ணுறதில்ல. அப்போது மனசே தான் அங்கே ஒரு இந்திரியத்தை தோற்றுவித்து, மனசே தான் இந்திரியத்தினுடைய சப்தத்தை தோற்றுவித்து, மனசே தான் கேட்கறது சொல்லப்படுது பின்னாடி. சரியா? அப்போது இந்த என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாகிரத் அவஸ்தாவில் என்னெல்லாம் பார்க்குறோமோ, கேட்குறோமோ, இது பண்ணுறோமோ, இதெல்லாம் வந்து விசிஆரில் போய் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். சிசிடிவி கேமரா டக்கு 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 டக்குன்னு. சிசிடிவி கேமரானா வெறும் விஷுவல் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும் நம்ம சிசிடிவி கேமராவில்.
சவுண்டு கூட ரெக்கார்ட் ஆகாது. ஆனால் இந்த 5 விஷயமும் போய் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய சிசிடிவி பிளாக் பாக்ஸ், பெரிய வந்து 100,000 TB டேட்டா வந்து உள்ளே இருக்குது. வேண்டே இருக்கும், உள்ளே அப்படியே இருக்கும். அப்படி அதெல்லாம் வந்து திருப்பி அணுன்னா திருப்பி ஒரு தடவை பார்க்க முடியும். தேச திக்கு அந்தரைஷ்ட, தேசம் நம்ம வந்து பார்த்த இடங்கள்லாம் இருக்குல்ல, திருப்பி அங்கே தோன்றும். ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அது ஒரு வியவஸ்தை இல்லாமல் தோன்றிடும். அச்சாமுச்சான்னு நம்ம சிருஷ்டி பண்ணுவோம். எப்படி யானை வந்து ஸ்கர்ட்டு போட்டுருக்கா மாதிரி பார்ப்போம். ஏன் சர்க்கஸ் இல்லைடா, யானையே பார்த்துருப்போம், ஸ்கர்ட்டு போட்ட பொண்ணை பார்த்துருப்போம். கனவுல என்ன பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டுத்தையும். சரியா, அதுவும் வந்து எழுந்து அவன் சொன்னாதான் உண்டு சொப்னத்தை பற்றி. அவன் என்ன, நான் தான் இந்த நிறைய பேர் சொல்லுவான், சுவாமி சொப்னத்தில் வந்து தங்கத்தால் கோபுரம் கட்ட சொன்னாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணுறது எப்பா. அதனால தான் இந்த பழைய பெரிய கோவிலெல்லாம் ஏதாவது நடந்ததுனாக்கா ஒரு 2-3 குருக்கள் எல்லார் கனவுலேயும் வந்து சுவாமி சொல்லிட்டு போய்ட்டுவார். அப்படின்னா அது நான் அதெல்லாம் எதுவும் கமெண்ட் பண்ணல. பட் சொப்பனம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது லைஃப்பில், புரியுறதா? இப்போ தான் வந்து கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொப்பனத்தை பற்றி கேள்வி கேட்காமல் இருந்திருக்கா. முந்திலாம் வந்து எனக்கு இப்படி சொப்னம் வந்ததே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட அதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், வேறு எதுவும் நினைக்கிறேன் இல்லையா? சொப்பனத்தை பற்றி என்ன பெருசாக பாராட்டுவானே, ஏற்கனவே ஏதோ குப்பை உள்ளே போயிருக்கேன், அந்த குப்பை ஏதோ கொஞ்சம் நேரம் ஒரு ஃப்ளாஷ் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தெரிஞ்சுது, அதை வச்சுட்டு வேலிடேட் பண்ணிட்டு சொப்பனம் வந்தது எனக்கு வந்து இப்படி பண்ண சொன்னார். சொப்பனத்தில் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 rupees கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு தூங்கு, நான் சொப்பனத்தில் வந்து திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தேச திக்கு, அதாவது குவார்ட்டர்ஸ், அதாவது திசைகள், அங்கே வந்து திசைகளும் படைக்கப்படுறது, இடைவெளிகள் படைக்கப்படுறது, தேசங்கள் படைக்கப்படுறது, பிரதி அனுபூதி திருப்பி அங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். திருஷ்டஞ்ச அதிருஷ்டஞ்ச, இங்கே தான் வர்ற சங்கராச்சாரியர். என்னது? பார்த்தது பார்க்காதது. ஃபஸ்ட்டு சங்கராச்சாரியார் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பார்க்காதது வந்து கண்டிப்பாக தோன்ற முடியாது, நாட் பாசிபிள். அப்போ நான் இது மட்டும் அந்த மாதிரி இடத்தையே பார்த்ததில்லை. நமக்கே சில பேருக்கு அனுபவம் இருக்கும், அந்த மாதிரி இடத்த நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அது வந்து என்னுடைய கனவுல வந்தது. ஸோ அது எப்படி வரும்? ரெக்கார்ட் ஆகாதது ஒன்று எப்படி ரீப்ளே ஆகும்? இல்லையா? பூர்வ ஜென்மம். நீ என்ன புதுசாக கான்செப்ட் சொல்கிற? பிராணம் வந்து கரெக்ட், சித்தத்தையும் சேர்த்து தானே எடுத்துன்னு போகிறது. அந்த கரணத்தை ஃபுல்லாக எடுத்துன்னு போய் அங்கே திருப்பி பட்டக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, பூர்வ ஜென்மத்தில் நீ பார்த்துருக்கணும். அப்போது இங்கே சங்கராச்சாரியார் என்ன வசம் பண்ணுறாருன்னா, அத்தியந்த அதிருஷ்ட வஸ்துனி வாசனா அனுபவத்தே. அதாவது அத்தியந்தமாக அதிருஷ்டம்னு ஒன்று இருக்கவே முடியாது. அதாவது அது ஆபேட்சிகமாக பார்க்கல அப்படின்னு நீ சொன்னேன்னா என்னென்னா, இந்த ஜென்மத்தை வச்சு நான் பார்க்கல, இந்த ஜென்மம் அப்புறம் நம்மளுடைய மெமரி கொஞ்சம் இருக்கும், அதுக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இடத்த நான் கண்டிப்பாக பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு மனம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொப்னத்தை சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஆனால் இது எதுக்கு சொப்னத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, சொப்னத்தில் மனசு தன்னைத்தானே வந்து மொத்தமாக பார்க்குறது. சரியா? பார்க்கறது அப்படின்னா எதனால் பார்க்கறது அப்படின்னா, சிதாபாசத்தினால் பார்க்கறது. அப்போது ஸ்ருதம் அஸ்ருதம், திருஷ்டம் அதிருஷ்டம் ரெண்டுத்தையும் பார்க்கறது. கேட்டது கேட்காததுன்னா அகைன் என்ன, இந்த ஜென்மத்தில் கேட்காதது பூர்வ ஜென்மத்தில் கேட்டது. அனுபூதம் அனனுபூதம், அனுபவித்தது அனுபவிக்காதது. சத் ச அசத் ச. ஸ்வப்னத்திலேயே வந்து பொய்யை பார்ப்போம், புரியுதா? சொப்னத்தில் வந்து நம்ம வந்து சொப்னத்தில் சொப்னம் காண முடியும், தெரியுமோ?
இன்செப்ஷன் தான். அப்போ எப்படி வந்து இந்த வியாவகாரிக சத்தியம் இருக்கு இல்லையா, இந்த வீணுலகம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் பொய், சொப்னம் பொய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறோமோ, சொப்பனத்தில் கூட பொய் இருக்க முடியும். சங்கராச்சாரியர் சொல்கிறார், சத்து இருக்க முடியும், அங்கேயும் அசத்து இருக்க முடியும். அப்புறம் சர்வம் சர்வஹாசன்னு சர்வம் பஷ்யதி, எல்லாமாக ஆகி எல்லாவற்றையும் பார்க்கறது. அதுதான் அந்த சர்வம்க்கும் சர்வஹாக்கும் நான் வந்து அது இது மாட்டணும்னு சொன்னேன். இதில் ஒரே ஒரு சிம்பிள் என்னென்னா, சொப்னத்தை யார் பார்க்குறா அப்படின்னா மனசு தன்னுடைய க்ளோரியை தானே பார்க்கறது. சரியா? மனசு தன்னுடைய க்ளோரியை தானே பார்க்கறது. அந்த சொப்பனத்தை பார்க்குற ஆளுக்கு பேர் என்ன? தைஜஸா. அதை வந்து பக்கத்தில் சைடில் போட்டுக்கணும். ஏற்கனவே சொன்னோம். வேக்கிங் வேர்ல்டை பார்க்குற ஆள் யார்? விஸ்வ பற்றி பெரிய டிஸ்கஷன் இல்லைங்க, நேராக தைஜஸை பற்றி தான் டிஸ்கஷன். விஸ்வ பற்றி விஸ்வ விராட் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டோம், பிராணனை பற்றி சொல்லும்போது இல்லையா, அது போட்டோம் அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து தைஜஸை வந்து சொல்கிறது 6வது மந்திரம் படிச்சுட்டோம். 5வது மந்திரம் ஆமாம், பஷ்யதி சர்வம் பஷ்யதி சர்வஹா பஷ்யதி, எல்லாவற்றையும் பார்க்கிறது, எல்லாமாய் பார்க்கிறது. அதுதான் அந்த கிராமர் என்ன, எல்லாவற்றையும் பார்க்கிறது, எல்லாமாகவும் பார்க்கிறது. சயதா தேஜசா தேஜசா அபிபூதோ தேஜசாபிபூதோ பவதி அத்ரைஷ தேவஹ ஸ்வப்னான் பஷ்யத அத யதைதஸ்மின் ஷரீர ஏதத் சுகம் பவதி. அப்போது இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, இது போகிறதுக்கு முன்னாடி இந்த நாடி சிஸ்டம்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த நாடி சிஸ்டம், அதில் வந்து இந்த மனசு வந்து ஒடுங்குற விஷயத்தை ஏற்படுத்துறது எது? எவ்ரிடே மனசு வந்து இந்திரியங்கள்லாம் ஒடுங்கி மனசு ஆக்டிவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்ன? ஸ்வப்னம்னு பேர். அப்போது மனசும் ஒடுங்குற ஸ்டேட் ஒன்று இருக்குது, அதுதான் தூக்கம்னு சொல்கிறோம். இப்போ மனசு ஒடுங்குற ஸ்டேட் எது அப்படின்னாக்க, நாடிகள் இருக்கு இல்லையா, இந்த நாடிகள் மட்டும் ஆக்டிவாக இருந்ததுனாக்க, நாடிகள்னால தான் மைண்டு வந்து ஆக்டிவாக ரெக்கார்ட் ஆனதை வந்து ரீப்ளே பண்ணுறது. அப்போது நீங்கள் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கில் புரிஞ்சுக்கலாம். என்ன சிம்பிள் லாஜிக்கில் புரிஞ்சுக்கலாம்? எல்லா இந்திரியமும் ஒடுங்கி எடுத்து, உடம்பும் இதோ எடுத்து இருந்தாலும் கனவு காண்றோம் அப்படின்னாக்கா, there is some invisible principle in the body that makes you experience something. correct? நாம் உடம்பு வந்து பரிபூர்ணமாக தூங்கிய பிறகு ஆட்டம் எதுவும் இல்லை, இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யலை, இந்த வெளி உலகத்தையே நான் எதுவுமே அனுபவிக்காத பொழுது அனுபவம்னு எனக்கு ஒன்று தோன்றதுன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமானது வந்து அங்கே இயங்கி கொண்டு இருக்கணும். கரெக்ட்? அப்போ அந்த பிராணனானது இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்னா எது மூலமாக இயங்கி கொண்டு இருக்குன்னா நாடிகள் மூலமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த நாடியில் பித்தாக்கியம் அப்படின்னு ஒரு பித்த ஆக்கியம், பித்தம், இந்த தேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, தேஜஸா அபிபூதா பவதி. தேஜஸ் அப்படின்னு இங்கே சொல்கிறது வந்து பித்தத்தை சொல்கிறது. பித்தம் தெரியும் இல்லையா, பித்தம் அது ஸ்தூலமான பித்தமா இல்லை வந்து அந்த ஸ்தூலமான பித்தத்துக்கு ஒரு இன்விசிபிள் ஃபார்ம் இருக்கா அது எனக்கு தெரியல. பித்தம் வந்து எப்போ வந்து நாடியோடைய விஷயத்தை வந்து பித்தம் வந்து ஓவர்டேக் பண்ணுறதோ, பித்தம் அதிகரிக்கும் போது நாடிகளினுடைய ஃபங்க்ஷன் வந்து அடங்குறது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பித்தம் எதுலேருந்து செக்ரேட் ஆகிறது? லிவர் ப்ராப்ளம் இருந்தால் ஸ்லீப்பு பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு பித்தம் வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா பாதி தூக்கத்தில் முழிப்பு வரும்.
இங்கே மட்டும் வந்து இதெல்லாம் பண்ணும். ஸோ பித்தத்துக்கும் தூக்கத்துக்கும் ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. பித்தம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன சாப்பிட்ணும்? பேன் ஃபாட்டியா? நான் இது உலகமே இப்படி மாறி போச்சு. இஞ்சி சாப்பிட்ணும். பித்தத்துக்கு இஞ்சி இல்லை சுக்கு. சுக்கு போல் சுக்கை போல் மருந்து இல்லை, சுப்பிரமணியம் போல் தெய்வம் கிடையாது. சுக்குக்கு மேலே மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மேலே கடவுள் இல்லை. புரியுறதா? அதனால இஞ்சி சேர்த்துக்கணும். பேன் ஃபாட்டின்னு சொல்கிறது எப்படி? நான் அனுபவ சித்தத்தில் சொல்கிறேன். பித்தம் ஜாஸ்தியாகனா இஞ்சி அடைக்கிண்டு லேசாக கடிச்சுண்டு குடிக்க டக்குன்னு அது அடங்கிடும், பித்தம் அடங்கிடும். பேன் 40 சாப்பிடணும். ஜுரம் ஜாஸ்தியாச்சுன்னா டோலோ 650 எல்லாமே தெரியும் நமக்கு. டாக்டர்கிட்ட வந்து இவன் சும்மா இருக்க மாட்டான். டாக்டர் எழுத ஆரம்பிக்கும் போதே டோலோ தானே டாக்டர், டோலோ 3 நாளைக்கு போடுங்க, 6 மாத்திரை போடுங்க. அப்புறம் ஆக்மெண்டின் கொடுக்க போறீங்களா இல்லை இது கொடுக்க போறீங்களா? நான் இதை ஒரு தடவை கேட்டேன் டாக்டர், வேற யாரும் இல்லை, அந்த பிரகஸ்பதி நான் தான். அவரில் நீ ஏன் வேணா எழுதிக்கிறியா அப்படின்னு. ஒரே ஸ்கீம் தான் எனக்கு. அது கொஞ்சம் கோவம் வேறு இருக்கும் உள்ள. ஜுரத்தை குறைக்கிறதுக்கு பேராசிட்டமால், அப்புறம் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு ஆன்டிபயாட்டிக், அப்புறம் வந்து பலமாகத்துக்கு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறம் வேறு ஏதாவது இப்படிலாம் பார்ப்பார், அயன் ஏதாவது கொடுக்குறியா வேணாம். அது சொல்லணும். இது 3 தான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. சாப்பிட்டதுக்கு முன்னாடி அப்படின்லாம் இன்டைஜஷனாக இருந்ததுன்னா பேன் 40, இல்லை சாப்பிட்டுட்டு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாத்திரை. அவ்வளோதான் மொத்த மெடிக்கல் ஃபீல்டு, இவ்வளோ தான். ஐயோ, யாராவது டாக்டர் இருக்க போகிறேன்? யாரும் டாக்டர் இல்லையே. டாக்டர் யாரும் இல்லைல்ல. அவன் கோபம் வரும். 8 வருஷம் வந்து எவ்வளோ, ஆல்மோஸ்ட் 60 லட்ச ரூபா செலவழித்து படிச்சுட்டு இப்படி கிண்டல் பண்ணுறல. அப்படிலாம் இல்லை, டாக்டர் சொல்கிறத ஒழுங்காக கேட்கணும். தேஜஸா, அந்த பித்தமான எதா தேஜஸா அபிபூதா பவதி, அந்த பித்தமானது வந்து மனசை வந்து அபிபூதம் அப்படின்னா ஓவர் பவர் பண்ணுறது, அதாவது பித்தம் வந்து கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணும்போது அப்போ என்னென்னா அந்த மனசு வந்து நாடிகள் மூலமாக எதையுமே பார்க்க முடியாமல் போய்டுறது. அந்த எதுவுமே மனசு பார்க்க முடியாமல் போகிற அந்த மனசு ஒடுங்கின நிலைக்கு பேர் சுஷுப்தி அப்படின்னு பேர். அந்த சுஷுப்தி அவஸ்தாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காரண அவஸ்தா. சரியா? காரண அவஸ்தா. அத ததா அஸ்மின் ஷரீரே சுகம் பவதி. அத அப்படின்னா அப்பொழுது அதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, இந்த அஸ்மின் ஷரீரே, இந்த ஷரீரத்தில் சுகம் பவதி, ஆனந்தம் ஏற்படுறது, பரிபூர்ணமான ஆனந்தம் ஏற்படுறது. தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கா இல்லையா? தூக்கமாக ஆனந்தமாகவே இல்லை, ஏன்னா சரியாகவே தூங்கலை. புரியுறதா? சரியாகவே தூங்கலை, அதனால் ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கத்தில் ஆனந்தம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? என்ன இல்லையா? அனுபவ சித்தம் எப்படா தூங்குவோன்னு இருக்கும் நமக்கு. அப்புறம் எழுப்பும்போது எழுப்புறவா மேலே கோபம் வரும். ஏண்டா டே, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எழுப்புறது தானே, கோபம் வரும். நம்ம வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுவோம். 6:30 மணிக்கு கிளாஸு, போகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அப்போனா வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 6:22க்கு கிளம்பணும். 5 நிமிஷத்தில் குளித்தோன்னாக்கா 6:17க்கு குளிக்க போனால் போகிறோம். பல் தேய்க்கிறதுக்கு 2 நிமிஷம்னா 6:15க்கு எழுந்தா போகிறோம். 6:15க்கு எழுந்து கரன்னு பல் தேய்ச்சி
எப்படி ஏன் சுகராக பண்ணுறோம்? இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திருப்பி 5 நிமிஷம் தூங்குறதுனால ஏகி பவதி ஆனந்தா பவதி. அங்கே நீ உன்னை காண்கிறாய், உன்னை அடைகிறாய். அப்படின்னா என்ன? எதெல்லாம் எதெல்லாம் உன்னை உனக்கு அடைய விடாமல் தடுக்கிற இந்த அகங்காராதி விஷயங்கள் அது எல்லாம் ஒடுங்கின நிலை. அப்போது காரண சரீரத்துக்கு அதனால் அந்த காரண அவஸ்தா அல்லது காரண சரீரம், இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நம்ம விவேக சூடாமணியில் பார்த்தோம், 2 விதமாகவும் சொல்லலாம். அங்கே டிவிஷனை பற்றி பேசுறதுல வந்து அர்த்தம் இல்லைன்னு. காரண சரீரம் இஸ் ஆனந்தமய கோஷா அப்படின்னு பேர் இருக்கு. ஆனந்தமய கோஷா அது வந்து காரண சரீரம், கேவல காரண சரீரம் கிடையாது. என்ன காரண சரீரம்? வெறும் என்ன பின்ற வெரி குட். வெறும் காரண சரீரம், அதுவும் ஜடம். அஜ்ஞானம்னா ஜடம். ஆனால் காரண சரீரம் அப்படின்னாக்கா சைத்தன்யத்துடன் கூடிய காரண சரீரம். ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத விளங்க வைக்கிறது. விளங்க வைக்கிறதுனால தான் அவங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. புரியுறதா? பீயிங் அண்ட் நாட் பீயிங் அண்ட் நோயிங் தட் ஐ எம் நாட் நோயிங் அப்படின்ற அந்த பீயிங் அண்ட் நோயிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் நாட் நோயிங் நமக்கு தெரியுது. தமிழில் சொல்லட்டுமா? இருந்து கொண்டு அறிந்து கொண்டு இருப்பதனால்தான் ஒன்றுமே அறியவில்லை என்று அறிகிறோம். சரியா? இருந்து கொண்டு அறிந்து கொண்டு இருக்கிறோம். என்ன அறியறோம்? ஒன்றுமே அறியலைன்னு அறியறதுனால அந்த இருப்பும் அறிவும் உடைய சைத்தன்யத்துடன் உடைய விஷயம் எதுவோ அது காரண சரீரம். அப்போ அத்திர ஏஷ தேவஹா ஸ்வப்னான் பஷ்யத ஸ்வப்னான் ந பஷ்யதி. அப்புறம் என்னது? ஸ்வப்னம் வந்து வராது, ஸ்வப்னம் ஸ்டாப் ஆகிடுறது. அத்தைதத் அஸ்மின் ஷரீரே ஏதத் சுகம் பவதி. சுகமானது ஏற்படுறது. யூ ஆர் கோயிங் டு பி வெரி 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 ஹாப்பி, என்ஜாயபிளாக இருக்க போகிறது. சரியா? இனிமேல் நீங்கள் தூங்கும்போது பாருங்கள் சுகமாக இருக்கேலா இல்லையா அப்படின்னு. சரியா? அலாம் வச்சு எவ்ரி 1 hour ஒரு அலாம் வச்சுருங்க. ஆமாம் சுகமாக இருந்தது, அப்புறம் திருப்பி தூங்குங்க. அப்புறம் அலாம் அடிச்சிருந்து ஆமாம் 1 hour ஜாலியாக இருந்தது. அடுத்த அலாம் அது அடிக்கவே வேண்டாம், நாமளே பார்ப்போம் இப்போ அடிக்க போகிறது அப்படின்னு. ஏன்? தூக்கம் போயிடும், சுகம் கான். இல்லைன்னா அலாரம் போயிடுமா? அது வாய சம்டைம்ஸ் அடிப்பான் பாரு. அது இந்த அலாம் கிளாக் பண்ணுறவா கிட்ட சொல்லணும், அந்த மேலே ஒரு பட்டன் வைப்பால அது ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு. ஊசி அவ்வளோ கோபமா அவனுக்கு. 5வது கொஸ்டின் என்ன? மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்? மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்னா 6 கரெக்ட் ஆன்சர். எதுக்கு? மொத்த பிரஷ்னோபனிஷது. அது எப்போவுமே கரெக்ட் ஆன்சராக இருக்கும். மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் இப்போ கேட்டேன்னா, இப்போ 4வது பிரஷ்னத்தில் எவ்வளோ அணு பிரஷ்னங்கள், எவ்வளோ சப் பிரஷ்னங்கள் இருக்கு? 5. அதில் 5வது கொஸ்டின். முதல் கொஸ்டின் என்ன? கனவில் எது தூங்குகிறது, எதெல்லாம் ஒடுங்கி இருக்கிறது. 2வது கொஸ்டின் என்ன? கனவில் எது இயங்கி கொண்டு இருக்கிறது. 3வது கொஸ்டின் என்ன? எந்த தேவன் பார்க்கிறான். அப்புறம் 4வது கொஸ்டின் என்ன? யாருக்கு அந்த சுகம் ஏற்படுறது? எஸ், அதாவது யாருக்கு அந்த சுகம் அப்படின்னா சைத்தன்யத்துடன் இருக்கக்கூடிய காரண சரீரம் அந்த சுகமான நிலையில் இருக்கிறதுன்னு சொல்ல. அதுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்றதை விட அது சுகமாக இருக்கிறது. அது காரண சரீரம் காரணமாகவே இருக்கிறதுனால அந்த சுகத்தோட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தை வந்து வேக்கிங் ஸ்டேட்டில் விளங்க வைக்கிறது. அவ்வளோதான்.
அஞ்சாவது கொஸ்டின், கஸ்மின்னு சர்வே பிரதிஷ்டிதா. எங்கே எத்தனாவது மந்த்ரா? 7 தானே. ச யதா சோப்ய வயாம்சி வாசோ விருக்ஷம் சம்பிரதிஷ்டந்தே ஏவம் ஹவை தத் சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டிதே சம்பிரதிஷ்டதே. கேள்விக்கான டைரக்ட் ஆன்சர் என்னன்னா பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே, அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சது போ. சயதா சோபிய வயாம்சி அப்படின்னா என்ன? பக்ஷிகள். வயாம்சி வேற எங்கேயோ பார்த்தோமா வயாம்சி இந்த வார்த்தை? முண்டக்கத்தில் இல்லையா? என்ன முண்டக்கத்தில் எந்த இடத்துல வந்தது? சிருஷ்டி பிரகரணத்தில் நிறைய முண்டக்க வார்த்தைகள் வருது இல்லையா? இந்த யூசேஜ் பக்ஷின்னு யூஸ் பண்ணல பாருங்க, வயாம்சி அப்படின்னு. பிராணாபானோ விரீஹி யயௌ தபஸ்ச ஸ்ரத்தா சத்யம் பிரம்மச்சரியம் விதிஷ்ச. எப்போ பார்த்தோம் அது? முண்டகத்தில் கொஞ்சம் 2-3 கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். ஸோ வயாம்சி பசவகா மனுஷ்யா வயாம்சி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதே வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறோம், பட் நாட் இன் த சேம் கான்டெக்ஸ்ட். ஓகே, அந்த வார்த்தைக்காக கேட்டேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் எல்லாமே விருட்சத்தில் எப்படி விருட்சத்தில் போய் எல்லா பட்சிகளும் ஒடுங்கிறதோ, அதே மாதிரி பிரம்மனில் எல்லாமே ஒடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு இதுதான். ஏய், கிளாஸில் ராக்கெட் விடக்கூடாதுடா, டீச்சர் திட்டுவா. ஓ சர்வம், ஹியர் சர்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சர்வம்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஒரு சர்வம் சொன்னோம் இல்லையா, அந்த சர்வம். என்ன சர்வம்? எல்லாம். என்ன எல்லாம்? இன்க்ளூடிங் தேவாகா, இன்க்ளூடிங் அவர் ஹிரண்யகர்பா, இன்க்ளூடிங் அவர் ஹிரண்யகர்பா. ஸ்பேஸ், டைம், என்னெல்லாம் சிருஷ்டி பார்த்தோம்? மிதுன சிருஷ்டி, கால சிருஷ்டி, மிதுன சிருஷ்டி, லோக சிருஷ்டி, கால சிருஷ்டி, அன்ன சிருஷ்டி, பிரஜா சிருஷ்டி, எல்லாமே. அப்புறம் இது எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச பிரம்மாஜி. இது எல்லாமே எங்கே எதை கொண்டு இருக்கிறதா? இந்த சர்வம் சர்வம் ஆத்மனே பிரதிஷ்டிதே. சர்வம் எல்லாமே ஆத்மாவில் சம்பிரதிஷ்டிதே. இந்த விஷயத்தை ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது மந்த்ரா நம்பர் எத்தனாவது? 8வது மந்திரம். சரியா? 8வது மந்திரம். பிருத்திவி ச பிருத்திவி மாத்ரா ச ஆபஸ்சாபோ மாத்ரா ச தேஜஸ்த தேஜோ மாத்ரா ச வாயுश्च வாயுமாத்ரா ச ஆகாஷश्चाकाशमात्रा च चक्षुश्च द्रष्टव्यं च श्रोत्रं च श्रोतव्यं च घ्राणं च घ्रातव्यं च रसश्च रसयितव्यं च त्वक् स्पर्शयितव्यं च वाक् वक्तव्यं च हस्तौ चादातव्यं च उपस्थश्च आनन्दयितव्यं च पायुश्च विसर्जितव्यं च
யாதவ் ச கந்தவ்யம் ச, அது யாதவ் இல்லை, அது பாதவ், பான்னு மாற்றிக்கோங்க அந்த இடத்துல. சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்துலேயும் தப்பாக இருக்குது. பாதவ் ச கந்தவ்யம் ச மனஸ்ச மந்தவ்யம் ச புத்திஷ்ச போத்தவ்யம் ச அஹங்காரஸ்சாஹங்காரதவ்யம் ச சித்தம் சேதிதவ்யம் ச சேதயிதவ்யம் ச தேஜஸ்ச வித்யோதயிதவ்யம் ச பிராணஸ்ச விதாரயிதவ்யம் ச. டெக்னிக்கலி போன மந்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான், ஆனால் தனி மந்திரமாக இருக்குது. உபனிஷத்தில் தனி மந்திரமாக படிக்கணும். என்னென்னா சர்வம் சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டா, எல்லாமே ஆத்மாவில் ஒடுங்கிறது. அவர் ஆத்மா அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது. அந்த அனைத்தும் எது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒரு பெரிய டீட்டெயில்டு நோட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு பாதி வந்து இதில் புரிஞ்சிருக்கும் டைரெக்டாகவே. அப்போ பேசிக்காக இந்த கிரியேஷன் எடுத்துட்டோன்னா, அதாவது வெஷ்டி கிரியேஷன், சமஷ்டி கிரியேஷன், இது எல்லாமே வந்து ஒரு 3 கேட்டகரியில் பிரிக்க முடியும். 3 கேட்டகரி. என்னதுன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எதை அனுபவிக்கிறோமோ அந்த அனுபவிக்கப்படுகின்ற பொருள், இது நம்பர் 1 கேட்டகரி. ரெண்டாவது என்னது, அதை அனுபவிக்க இருக்கக்கூடிய ஒரு கருவி, அதை அனுபவிக்க இருக்கக்கூடிய ஒரு கருவி. அப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய சப்ஜெக்ட், அனுபவிப்பவன். புரியுறதோ? இதுக்கு பேர் டெக்னிக்கலாக என்ன அப்படின்னா திரிபூட்டி அப்படின்னு பேர். திரிபூட்டி. ஏகலவ்யா வச்சுடாது, ஓரமாவை 3. அப்போது பிரமேய, பிரமாண, பிரமாத்ரு. த நோயிங், நோயிங்னா பிரமா, நாலெட்ஜு. அதில் என்ன 3 திரிபுட்டி வருது? பிரமேயம், பிரமேயம்னா என்ன? அறியப்படுகின்ற பொருள். பிரமாணம் அப்படின்னா கருவி, அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. பிரமாத்ரு அப்படின்னா அறிபவன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சரி, கர்மா, கரண, கர்த்திரு. கர்மானா என்ன? ஆக்ஷன். கரணம்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட், கர்மத்துக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கர்த்திரு யார்? செய்பவன், கர்த்தா. கர்த்திரு கர்த்தா. திருஷ்ய, தர்ஷன, திரஷ்டா. ஸ்ரவ்ய, ஸ்ரவண, ஸ்ரோத்ரு. இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் எழுதிட்டு போகலாம். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுட் திரிபுட்டி 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 திரிபுட்டியாக இருக்குது. அந்த திரிபுட்டி இந்த நெக்ஸ்ட்டு 2 மந்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது 8லையும் 9லையும், 9 படிக்க முடியுமா பார்க்கலாம், 9 கண்டினியூ பண்ணலாம். 8லையும் 9லையும் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, இந்த திரிபுட்டி இருக்குல்ல, இது சர்வம் பரே ஆத்மனி பிரதிஷ்டிதி. போன மந்திரத்தினுடைய லாஸ்ட் பாகத்தோடைய கனெக்ட் பண்ணிக்கணும். அதில் என்ன வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பஞ்சபூதத்தை எடுத்துக்கிறது. பஞ்சபூதம் என்ன? பிருத்திவி. பிருத்திவிக்கு அடுத்தது என்ன சொல்லணும்? ஆப்பம். ஆப்பத்துக்கு அடுத்தது அக்னி. அக்னிக்கு அடுத்தது வாயுக்கு அடுத்தது ஆகாஷம். ஆயிடுதா? ஒன்று நடுவில் மிஸ் ஆச்சோ? 5 ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லுவோம். நம்ம வந்து தைத்திரியத்தில் வந்து சிருஷ்டி சொல்லும்போது மேலேருந்து கீழே சொல்லிட்டு, இப்போ நம்ம எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது கீழேருந்து மேலே சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, அந்த பஞ்சபூதம் நம்ம இப்போ பார்க்குறது இது எல்லாமே. இந்த ஆகாஷம் வந்து, ஆகாஷம் ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக? இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆகாஷம் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன். பிருத்திவி ஸ்தூலமாக சூக்ஷ்மமா? ஸ்தூலம். அது எல்லாமே ஸ்தூல பஞ்சபூதத்தினுடைய, ஸ்தூல பஞ்சபூதத்துக்கும் சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஸ்தூலம், அது சூக்ஷ்மம். விபஜ்ய படித்தோம் இல்லையா? 18 ப்ளஸ் 1/2 தன்மாத். ஆம்ரவண நியாயம்னு பேர். இதுக்கு ஆம்ரவண நியாயம்னா என்ன? மாந்தோப்புன்னு பேர்.
மாந்தோப்பு. எதுக்கு அதுக்கு மாந்தோப்புன்னு பேர்? அதில் மற்ற செடியும் இருக்கும், ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக மாமரம் இருக்கிறதுனால அதை மாந்தோப்பு. மாந்தோப்பு காலனின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் அங்கே தான் மோஸ்ட்லி அங்கே தான் விளாட போவோம். ஒரு மாமரத்தை கூட நாங்கள் பார்த்தது எல்லாம் வெட்டிட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் மாந்தோப்பு இருந்தது. இப்போ என்னென்னா பெரிய ஒரு கிரவுண்டு இருக்கும், அதில் தான் விளாடுவோம். அது போட்டோம். கொய்யா தோப்பு. கொய்யா தோப்பில் எங்கே கொய்யாவே இல்லை. கொய்யாலாம் வந்து ரொம்ப, அதாவது அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிறதுங்கிறது ஒரு இதுவுமே கிடையாது. கொய்யா, பப்பாயா, அப்புறம் தர்பூஜ், சீத்தாப்பழம், சப்போட்டா, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மரம். மாங்காய் போட்டோம். இப்படி போயிட்டே இருக்கும். ஆம்ரவன நியாயத்துலேருந்து இங்கே வந்துட்டோம் நம்ம. அப்போது உண்மையாகவே பிருத்திவி பார்த்தோன்னா பாதி தான் அதில் பிருத்திவி. இடம் கொடுக்கலைன்னா பிருத்திவியாக இருக்க முடியாது இல்லையா? பிருத்திவி சேர்ந்து இருக்கணும், விபாஜ்யம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் அக்னி தத்துவமும் ஜல தத்துவமும் சேர்ந்து இருந்தால் தான் பிருத்திவியாக இருக்க முடியும். இப்படி தான் எல்லா பஞ்சபூதமும், ஸ்தூல பஞ்சபூதமும். அப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதம் அப்படின்னா அதுக்கு பேர் தன்மாத்திரம்னு பேர். தன்மாத்திரம்னா அது மட்டும் இருக்கிறது. அது மட்டும் இருந்தால் அது அனுபவத்துக்கு வெளியில் வர முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால் தன்மாத்திரம் சூக்ஷ்ம பஞ்சபூதம், வேறு எதுவும் இல்லை. பியூர் ஆகாஷா, பியூர் வாயு, பியூர் அக்னி, பியூர் ஜல, பியூர் பிருத்திவி. சரியா? இது எல்லாமே என்னன்னா இது எங்கேருந்து? பிருத்திவிச்சா, பிருத்திவி மாத்திராச்ச. மாத்திரானா தன்மாத்திரம்னு பேர், அவ்வளோதான். பிருத்திவிச்ச பிருத்திவி மாத்திராச்ச, ஆபஸ்ச ஆப மாத்திராச்ச, தேஜஸ்ச தேஜ மாத்திராச்ச, வாயுஷ்ச வாயு மாத்திராச்ச, ஆகாஷஸ்ச ஆகாஷ மாத்திராச்ச. பஞ்சபூதம், பஞ்ச சூக்ஷ்மபூதம், பஞ்ச ஸ்தூலபூதம். இது எல்லாமே சர்வம் பரே ஆத்மனி சம்பிரதிஷ்டந்தே. ஓகே. சக்ஷுஹு, அதுக்கப்புறம் என்னது? சக்ஷுஹு சப்த கிராண ரச த்வக். சக்ஷுஹு திரஷ்டவ்யம், ஸ்ரோத்ரம் ஸ்ரோதவ்யம், கிராணம், அதாவது கிராணம்னா என்ன? ஸ்மெல் பண்ணுறது, ஸ்மெல்லும் ஸ்மெல் பண்ணுறதும் அப்படின்னு அர்த்தம். ஸ்மெல் பண்ணுறது. ஸ்மெல் இருந்தால் ஸ்மெல் பண்ணுவோம். ஐ எம் ஸ்மெல்லிங் நைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது ஸ்மெல் மட்டும், அதுக்கு ஏதோ யூசேஜ் வேறு ஏதோ அது தப்பாக யூஸ் பண்ணி தப்பாக இருக்கும். ஓகேதா? சரி போட்டோம். கிராணம் ச ரசஸ்ச ரசயிதவ்யஞ்ச, எல்லா திருப்புட்டியும் இங்கே கிராணம்ச்ச அப்படின்னாக்கா அந்த 3 ஆக்ஷனையும் எடுத்துக்கணும். அதாவது வாசனையை கொடுக்கக்கூடிய பொருள், ஏற்படுகின்ற வாசனையை பார்ப்பவன், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். 3ஐயும் எடுத்துக்கணும். சரியா? அந்த என்டையர் திருப்பட்டியோடைய சேர்த்து போட்டது தான் இது. அந்த திருப்பட்டியோடைய அந்த பிரமாத்ரு இல்லை ஞாதா, அப்புறம் ஸ்ரோதா, மந்தா, திரஷ்டா எல்லாம் இருக்கல்ல, அது அடுத்த மந்திரத்தில் வரப்போகிறது. அது தவிர இருக்கிற மற்ற 2 எல்லாம் இங்கே வருது திருப்புட்டியில். அதாவது தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மந்திரம். அப்புறம் த எக்ஸ்பீரியன்சர் அடுத்த மந்திரம். சரியா? 3 பேருமே எதில் இருக்கலாம்? 3 பேருடைய அதிஷ்டானம் எதில் இருக்கா? 3 பேர் இல்லை, 3 அதிஷ்டானமும் எதில் இருக்குது? திருப்பட்டியோட அதிஷ்டானம் எதில் இருக்கு? பர ஆத்மனி பிரதிஷ்டிதம். திருப்பி அதை சொல்லிக்கணும். அப்புறம் என்ன? வாக் வக்தவ்யம், ஹஸ்தௌச்சாத் தாத்தவ்யம். கொடுக்கறது. புரியுதா? ஹஸ்தம் சொல்லும்போது கொடுக்கறத சொல்கிறது. ஏன்? ஹஸ்தஸ்ய பூஷணம் ஹஸ்தஸ்ய பூஷணம், ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம். கை எதுக்கு இருக்கான்? கையோடைய இதென்னவா? கொடுக்கறது தான். நைஸாக சொல்லிட்டார், கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. உபஸ்தாச்ச ஆனந்திதவ்யம் ச. உபஸ்தம்னா என்ன? நம்மளுடைய
இந்த இந்திரியங்கள் இனவிருத்தி பண்ணக்கூடிய இந்திரியங்கள் அது ஆனந்தத்தை அனுபவிப்பது. பாயுஷ்ச விசர்ஜிதவ்யஞ்ச, அப்புறம் வந்து மலை ஜலம் கழிக்கிற எக்ஸ்கிரீஷனரி விஷயம். பாதவுச்ச கந்தவ்யம் ச, நடக்கிறது இங்கேயும் அங்கேயும் போகிறது. அப்புறம் மனசு சிந்திக்கிறது, புத்தி தெரிஞ்சுக்கிறது, அகங்காரம் அகங்காரிக்கிறது, நானுன்னு கிளைம் பண்ணுறது. சித்தஞ்ச சேதயி தவ்யஞ்ச அப்படின்னா என்ன? இரு ஞாபகம் வந்துடுத்து சொல்கிறேன். சேதவிதவ்யம். தேஜஸ்ச வித்யோதவ்யஞ்ச. அப்போ இங்கே தேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அகங்காரம் சித்தம். சங்கராச்சாரியர் என்ன சொல்லுங்க, திடீர்னு தேஜஸ்னு ஒன்று வருது என்ன அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸு சில பேர் வந்து சில இதெல்லாம் நிறைய பண்ணா, உபாசனை எல்லாம் நிறைய பண்ணா அப்படின்னா தனியாக ஒரு தேஜஸ் இருக்கும் ஃபேஸில். அது கூட திருப்பட்டியில் தான் வரும் அப்படிங்கிறார் என்ன. அதுதான் முக்கியம். ஸ்பெஷல் தேஜஸ் அப்பார்ட் ஃப்ரம், அதாவது ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கிறது முக்கியம் இல்லை, அதில் வந்து ஒரு இது இருக்கும், தேஜஸ் இருக்கும், ஒரு காந்தகம் இருக்கும். அப்புறம் என்ன, இது எல்லாவற்றையும் எது தாங்கி கொண்டிருக்கிறது? ஆஸ் பர் தி ஃபர்ஸ்ட் 3 அத்தியாயம் பிராணா. அந்த பிராணன் ஆல்சோ, பிராணனும் சரி, பிராணன் அனைத்தையும் தாங்கி கொண்டிருப்பதும் சரி. இது எல்லாமே என்னது? பர ஆத்மனி பிரதிஷ்டிதே. மந்த்ரா 9. மந்த்ரா 9 இப்போது இந்த என்டையர் சிருஷ்டி திருப்புட்டியாக இருக்கிறத பற்றி பேசிட்டு, மந்த்ரா 9 வந்து இப்போது அந்த போக்தாவுடைய அதிஷ்டானமும் பர ஆத்மனி பிரதிஷ்டிதம்னு சொல்ல போகுது. என்ன சொல்கிறது? ஏஷஹி திரஷ்டா ஸ்பிரஷ்டா ஸ்ரோதா கிராதா ரசயிதா மந்தா போத்தா கர்த்தா விஜ்ஞானாத்மா புருஷः ச பரே அக்ஷர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே. இது நான் சொல்லவே வேண்டாம், 4-5 தடவை சொல்லிட்டோம். என்னது இதில் ஒன்றே ஒன்று என்ன நோட் பண்ணணும்னா, ஜீவாத்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அடிக்கடி யூஸ் பண்ணுறது. பொதுவாக வந்து அந்த வார்த்தை வந்து எங்கேயும் சாஸ்திரத்தில் அவ்வளோவா யூசேஜ் கிடையாது. சாஸ்திரத்தில் யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன அப்படின்னா விஜ்ஞானாத்மா, அறிபவன் அப்படின்னு சொல்கிறோம். விஜ்ஞானாத்மா வந்து தான் ஜீவாத்மாவுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சொல். அதாவது விஜ்ஞானாத்மா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த விஜ்ஞானாத்மா இருக்கு இல்லையா, இந்த விஜ்ஞானாத்மா வந்து ஜீவாவை குறிக்கிறது. அப்போது இங்கே வந்து விஜ்ஞானாத்மா புருஷகானா ஜீவாத்மாவை குறிக்கிறது. ஏன் இங்கே புருஷகாங்கிறதுக்கு வந்து ஜீவாத்மா அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அடுத்த மந்திரத்தில் வந்து பரமாத்மாவுக்கு அதை ஈக்குவேட் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்ல போகிறது இல்லையா. அதனால் வந்து இங்கே ஜீவாத்மா அர்த்தம் தான் எடுத்துக்கணும். இப்போது அப்படிப்பட்ட பரமாத்மா தான் அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னால் நன்னா இருக்காது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட புருஷா, அப்படிப்பட்ட என்னுடைய புருஷன்தான் அந்த புருஷன். ஜி சான்ஸே இல்லை ஜி, நோ வே, ஐ டோன்ட் அக்ரி. அப்போ முதல் புருஷனுக்கு என்ன அர்த்தம்? வெதர் யூ அக்ரி ஆர் நாட், இஃப் ஐ சே புருஷன், முதல் புருஷன் வந்து ரெண்டாவது சொன்ன புருஷன் பூரயதி சர்வம் இது புருஷா பிரம்மன் அர்த்தம். ஸோ இந்த புருஷகான்ற வார்த்தையும் வந்து அங்கே ஏஷ புருஷா, இந்த ஆள், இந்த பர்சன் அப்படின்னு கூட யூஸ் பண்ணுவான். சரியா? அதனால வந்து ஆத்மா திரஷ்டா எப்படி இருக்கானா? அவன் திரஷ்டாவாக இருக்கானா. திரஷ்டானா யார்? பார்ப்பவன். ஸ்பிரஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடுபவன், ஸ்பர்ஷன உருவான. அப்புறம் என்ன? ஸ்ரோதா கேட்பவன். என்ன கேட்பவன்னா தமிழில் 2 கேட்பவன் இருக்கு, 2 காதால் கேட்பவன் அப்படி சொல்லிடணும். கிராதா ஸ்மெல்லர், இங்கிலீஷில் இருக்கா ஸ்மெல்லர்? ஐ ஸ்மெல் சம்திங். இதுதான் இப்போ தேடினேன். ஐ ஸ்மெல் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இங்கிலீஷில் வந்து தமிழில் வந்து என்னது, எனக்கு ஏதோ வாசனை வருது அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வாசனை வருது. இங்கிலீஷில் ஆனால் ஐ ஸ்மெல் சம்திங்னா என்ன தெரியுமா அர்த்தம், எங்கிட்ட ஏதோ வாசனை வருதுன்னு அர்த்தம். இதை தான் அப்போ தேடிந்தேன், மறந்து போச்சு, இப்போ ஞாபகம் வந்தது. சரியா? அதனால நீங்கள் கிராத்தா, ஸ்மெல்லர், ஐ ஸ்மெல் அப்படின்னு போட்டு எழுதி அதுக்காக சொல்கிறேன். எதுக்கு இப்போ அந்த ஜோக் அடிச்சல் அப்படின்னா, நோட்ஸ் எழுதுறச்ச பார்த்து எழுதணும். ஒன் ஹூ ரெக்கக்னைசஸ் ஸ்மெல் அப்படின்னு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இங்கு போனால் பரவாயில்ல, ஒழுங்காக எழுதணும். ரசயிதா, ரசயிதானா என்ன, டேஸ்டர். ஐயோ, ஒரு இது இருக்குது தெரியுமா உங்களுக்கு, ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. ஸ்மெல்லுக்கு ஒருத்தன் இருக்கான். அது நீங்கள், நான் அபுதாபியில் தான் முதல்ல பார்த்தேன் இந்த சென்ட்டு விற்கிற கடை. அது அதை ரொம்ப விற்பாங்க. எதுக்கு தான் அவ்வளோ விற்கிறான்னு தெரியல, அவ்வளோ காசு வேறு அதுக்கு ஒன்றுத்துக்கும். அதில் சென்ட்டு கடையில் சென்ட்டை விட அதிகமாக என்ன இருந்தது தெரியுமோ, காஃபி பீன்ஸ் இருந்தது. நான் கேட்டேன், இவன் காஃபி விற்கிறானா இல்லை சென்ட்டு விற்கிறானான்னு. என்ன சொன்னான்னா, காஃபி பீனோடைய ஸ்மெல்லு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த ஸ்மெல்லை பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த ஸ்மெல்லு மாத்திரம் தெரியும். இல்லைன்னா ஒன்றுத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்மெல்லு பார்த்தோன்னா அதனுடைய வாசனை வந்து திருப்பி மைண்டு ஞாபகம் இருக்கும் ஸ்மெல்லு. எந்த அளவுக்கு மனுஷன் ரிசர்ச் பண்ணியிருக்கான். கிராத்தா, கிராத்தா. அப்புறம் ரசயிதா, டேஸ்டர். சில பெரிய பெரிய இதிலெல்லாம் இருக்குது. அவனுக்கு லட்சமாக பணம் கொடுப்பா. என்ன பண்ணுவான்னா, டேஸ்ட் பண்ணுவான் அவன். ஜி நானும் டேஸ்ட் பண்ணுறேனே ஜி, எனக்கு 10% கொடுத்தா போதும். அவன் எக்ஸாக்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிடுவான். புரியுறதா? டேஸ்ட் பண்ணும்போதே தயிர் வாயில் போடும்போதே நேத்தித்து பாலா தெரிஞ்சிடும். அது நேத்தித்து பாலில் வர குத்தினதா. அப்புறம் இந்த பாலை வந்து ஒரு 10 தடவை காய்ச்சுவா சம்டைம்ஸ் இல்லை வீட்டில். அதில் உர குத்துற தயிர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஒரு தடவை காய்ச்சிட்டு அப்படியே குளிர வச்சுட்டு உர குத்துறது வேறு டேஸ்ட்டு இருக்கும். அப்புறம் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற தயிர்லேருந்து எடுத்து உர கொடுத்துற டேஸ்ட்டு வேறு. கடையிலேருந்து இந்த தயிர் வாங்கிட்டு வர டப்பா தயிர் ஒன்று வாங்கிட்டு அதை வாங்கி உர குத்துறதுக்காக வேணும். அதில் வந்து வர டேஸ்ட்டு வேறு. இதெல்லாம் எதுக்கு, யாரை சொல்கிறது, அந்த பிரமாத்துவ சொல்கிறது, அறிபவனை சொல்லுகிறது. அதாவது திரிபுட்டியில் இருக்கிற அறிவும் அறியப்படுகின்ற விஷயமும் வந்து போன மந்திரத்தில் சொல்லித்து, இந்த மந்திரத்தில் வந்து அறிபவன், அந்த விஞ்ஞானாத்மா ஜீவாத்மா எப்படிலாம் சொல்கிறான், திரஷ்டான்னு சொல்கிறான், ஸ்பிரஷ்டான்னு சொல்கிறான், ஸ்ரோதான்னு சொல்கிறான், கிராத்தான்னு சொல்கிறான், சயிதான்னு சொல்கிறான், மந்தா. நான் தான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு, நான் தான் ஐடியா கொடுத்தேன். என் ஐடியா தான், ஐ கேவ் த ஐடியா, என்னோட ஐடியா ஜி. ஜி நான் தான் முதல்ல ஐடியா கொடுத்தேன் இல்லை ஜி, அது வேற கிரெடிட்டை விட்டுறவே மாட்டா. நான் தான் ஐடியா கொடுத்தேன். மந்தா, போத்தா, தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் அதான் எனக்கு தெரியும். ஐ நோ த நோயர், கர்த்தா. அதான் பண்ணும்போது கொஞ்சம் முதுகு தான் அப்படியே பிடிச்சுன்றது. இது பண்ணும்போது இன்டைரக்டாக என்ன சொல்கிறேன்னா, நான் தான் பண்ணேன்னு சொல்கிறா. எப்படி முதுகு பிடிச்சிருந்தது, இல்லை இந்த பெட்ஷீட்லாம் எடுத்து உதறி நான் போட்டேன்னா அதனால முதுகு பிடிச்சிருந்தது. எப்படியாவது தெரியப்படுத்திடணும் நம்ம தான் பெட்ஷீட்லாம் வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட விஞ்ஞானாத்மா புருஷா. இப்போது ஒரு ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, விஞ்ஞானாத்மா புருஷா இப்படிப்பட்டவன். ச பரே அக்ஷர விஞ்ஞானாத்மா. இப்போது இங்கே என்னென்னா, ஐ அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஐ அப்படிங்கிறது வந்து சிதாபாசத்தை குறிக்கிறது. சிதாபாசம்னா என்ன, சைத்தன்யத்தினால் ஒளிர்விக்கப்பட்ட அந்த கரணத்தை நான் என்று கருதுபவன். அப்போது அந்த கரணத்தினுடைய வரையறைகளுடன் சேர்ந்த நானை நான்னு சொல்கிறதுனால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, தன்னை திரஷ்டாவாகவும் தன்னை பார்ப்பவனாகவும் தன்னை சுவைப்பவனாகவும் தன்னை நுகர்பவனாகவும் தன்னை செய்பவனாகவும் கருதுகிறான். அதுதான் வந்து ஜீவாத்மா ஒரு விஞ்ஞானாத்மா புருஷாவுடைய விஷயம். அதாவது குவாலிஃபைடு புருஷா. என்ன குவாலிஃபைடு புருஷா? விஞ்ஞானாத்மா புருஷா. எப்படி தன்னை விஞ்ஞானம் பண்ணிக்கிறான், தன்னை திரஷ்டாவாகவும் ஸ்ரோதாவாகவும் கர்த்தாவாகவும் இதுவாகவும்
பண்ணிக்கிறான். புரியுறதோ? சா ச அப்படிப்பட்ட ச ச விஜானாத்மா புருஷா. ஓகே, அவன் என்னமா? பரே அக்ஷரம் ஆத்மனி சம்பிரதிஷ்டந்தே. பரே அக்ஷர ஆத்மனி சம்பிரதிஷ்டந்தே. அக்ஷரம்னா இங்கே என்ன அர்த்தம்? பிரம்மன்னு அர்த்தம். அக்ஷரம் அக்ஷரம் அப்படின்னா பிரம்மன்ற யூசேஜ் எங்கே பார்த்தோம் நம்ம? தத் அக்ஷரம் அதிகம்யதே எத்தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு அபானிபாதம் சுசூக்ஷ்மம் விபும். எப்படி முடியும்? 116 தான். எப்படி முடியறது? பரிபஷ்யந்தி தீராஹா. இப்போது அக்ஷரத்தினுடைய டெஃபினிஷன் அங்கே 116 கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? முண்டக்கத்தில். அப்போது அதே யூசேஜ் தான் இங்கே. அந்த அக்ஷரம் பிரம்ம சம்பிரதிஷ்டந்தே, அந்த ஜீவாத்மாவுடைய அதிஷ்டானம் ச பரே அக்ஷரம் ஆத்மனி அதிகம்யதே. அப்போது அக்ஷர பிரம்மத்தினுடைய லக்ஷணம் வந்து பார்த்தோம் இல்லையா? என்னது? எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு அபானிபாதம் நித்தியம் விபும் சுசூக்ஷ்மம் நித்தியம் பொருஞ்சி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எத் பூதயோனம் பரிபஷ்யந்தி தீராகா. அப்போது அதிஷ்டானம் அப்படின்னா என்ன? அதிஷ்டானம் 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 சொல்கிறோமே, அதிஷ்டானம் என்றால் என்ன? அதிஷ்டானம் என்றால் எதனில் அனைத்தும் ஒடுங்க முடியுமோ, அனைத்தும் ஒடுங்குவதற்கு எது வந்து ஒரு உறைவிடமாக இருக்கிறதோ அதற்கு பேர் அதிஷ்டானம்னு பேர். ஓகே, இது நம்பர் 1. தேர்ஃபோர் திருப்புட்டி ஒன்னொன்னும் வந்து அதிஷ்டானத்தில் ஒடுங்கிறது. இப்போ இங்கே எது அதிஷ்டானம்னு புரிஞ்சுது இல்லையா? அதிஷ்டானம்னு என்ன கண்ணா? கிளாஸ் எடுக்கட்டுமா? Shall I take the class? ஓகே, தேங்க்யூ. இப்போ அதிஷ்டானம். இப்போ அதிஷ்டானம்னு ஒன்று இருக்குன்னு எப்படி தெரியும் நமக்கு? எல்லாம் ஒடுங்கிறது சரி. அதிஷ்டானம்னு ஒன்று இருக்குன்னு எப்படி தெரியும்? அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது அதிஷ்டானம் எல்லாமே ஒடுங்கிறது அப்படின்னா அறிபவன், அறியப்படுகின்ற அதிஷ்டானம், அறிவு, மூணுமே அதிஷ்டானத்தில் ஒடுங்கணும். ஒடுங்கிடுத்துனா தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுட்டோன்னா ஒடுங்கலைன்னு அர்த்தம். அதனால் வந்து இது எல்லாம் ஒடுங்கிறது இருக்கு இல்லையா? அந்த ஒடுங்கிய நிலை எதுவோ அது அதிஷ்டானம்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிறது இது வந்து தனியாக ஒரு ஆப்ஜெக்டாக அந்த அதிஷ்டானத்தை புரிஞ்சிக்க முடியாது. இது எப்படி அப்படின்னா, கண்ணாடியில் கண்கள் மூடியவாறு நான் என் உருவத்தை காண வேண்டும். கண்ணாடி முன்னாடி போய் நின்று கண்கள் மூடியவாறு, ஸ்ரீனிகா, சஞ்சய், ஏக், அர்ணவ் get up, come this side. ஒரே ஒரு பையனை மட்டும் சரி பண்ணிட்டோன்னா மற்றெல்லாம் சைலண்ட் ஆகிடும். அப்போ அதிஷ்டானத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி அப்படின்னா, கண்கள் மூடியவாறு கண்ணாடியில் வந்து என்னுடைய ஃபேஸை பார்க்கணும். ஐ வாண்ட் டு சி இந்த மிரர். அதாவது கண்ணாடியில் நான் என்ன பார்க்க விரும்புகிறேன்னா, கண்ணை மூடின்னு இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேன். இப்போ இன்கேஸ் கண்ணில் மேலே இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு பேர் என்ன? ஐலைனர் இல்லை ஜி, நீங்கள் வேறு போன ஜென்ரேஷன் ஜி. நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு பேர் ஐ ஷேடோ. அது வந்து ஒரு ஆக்வா கலரில் கிளிட்டரிங் கோல்டில் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இங்கே போட்டுப்போம், இப்படி போட்டுப்போம்.
கூத்தாடி மாதிரி அப்படி போட்டுட்டு அது போட்டுண்டா அப்படி கண்ணை மூடினா எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணும். இது வந்து பில்டிங்க்கு வெளியில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஒரு நாள் நம்ம பார்த்து அனுபவிக்க முடியாது. பில்டிங்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அப்பா அடித்தான் பெயிண்ட்டு பளிச்சுன்னு இருக்குப்போ அப்படின்னு அவன் என்ஜாய் பண்ணிப்பான். அப்போ கண்களை மூடியவாறு நான் எப்படி இருப்பேன் அப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, எப்படி இருப்பேன் அப்படி பார்க்கணுன்னாக்க, அப்படி ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை திறந்து பார்த்தோன்னா கண்ணாடியில் தெரியுமா? தெரியாது. ஏன்னா பார்க்கும்போது கண்ணு திறந்துருக்கும், மூடும்போது கண்ணு தெரியாது. அப்போது நோயிங் த அதிஷ்டானம் இருக்கு இல்லையா, நோயிங் தி அதிஷ்டானம் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணலாம்? நோ டாக்கிங். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லேன். ஒருத்தரை கேட்போம், நல்லா இருக்கா? அவள் என்ன வேணா சொல்ல, நீ நம்பியே ஆகணும். இந்த ரைட் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக அப்பிண்டா மாதிரி இருக்குது. நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் நீ கையாலே நீயே தொடச்சிக்கோ, நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ கரெக்டாக இருக்கு அப்படின்னு இங்கே மட்டும் பேனு ஈஸின்னு இருக்கும், ஈஸி விட்டுட்டு போயிடலாம். வேறு வழியே இல்லை. நம்ம அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி செல்ஃபி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணால் பார்க்கணும். ஸோ நானே மூடிய கண்களை பார்க்க முடியாது இல்லையா, வேறு ஏதாவது ஒன்று தான் நமக்கு காட்டி கொடுக்கணும். அப்போது இந்த அதிஷ்டானம் என்பது வந்து ஸ்ரோதா மந்தா ஞாதா திரஷ்டா கிராத்தா இதெல்லாம் இருக்கல்ல, ரசயிதா, அவனால் ஒரு நாளும் அதிஷ்டானத்தை ஸ்ரோத்திரத்தினுடைய விஷயமாகவோ ரசன விஷயமாகவோ கிராணத்தினுடைய விஷயமாகவோ பார்க்கிற மாதிரி இதை பார்க்க முடியாது. பிகாஸ் அதிஷ்டானம் அகம் சஹ பர அக்ஷரே பிரதிஷ்டிதம். அதிஷ்டானம் எதுவோ அதுதான் நானாக இருக்கும் பொழுது எது வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது, எது நானாக இருக்கேனோ அதை தான் நான் பார்க்க முடியாது. அப்போது எல்லாவற்றுக்கும் இருக்கிற அதிஷ்டானத்தை பார்க்க முடியாதுன்னா நான் தானே அந்த அதிஷ்டானம். இதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலை வந்து டோட்டலோட கனெக்ட் பண்ணுது. குருஜி வந்து அவருடைய கிளாஸில் வந்து இந்த சபர அக்ஷர அப்படிங்கிற விஷயத்த சொன்னார், ஜஸ்ட் மென்ஷன் மட்டும் பண்ணிட்டு போனார். அது வந்து மகா வாக்கியமாக அமையிறது. ஹவு யூ ஷுட் நோ த பிரம்மன். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? அந்த பிரம்மன் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானத்தை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாது? எனக்கு வேறான விஷயத்தை தான் நான் அறிய முடியும். இருக்கின்ற விஷயம் ஒன்று அறிய முடியாமல் இருக்கிறது என்றால் அது நானாகத்தான் இருக்க வேண்டும். புரியுறதா? சிம்பிளாக தானே இருக்குது பிரஷ்னோபனிஷத். ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றி கூட்டின்னு வந்துட்டு கடைசியில் பாரு. அப்போது பட் ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதாவது அதிஷ்டானம் தான் நானாக இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? அந்த சொல்கிற ஆள் யார்? ஸ்ருதி, குரு. ஸ்ருதி சொல்கிறது நீயா இருக்க பாரு, யோசிச்சு பாரு, நீயா தான் இருக்க முடியும், நீயா தான் இருக்கன்னு சொல்கிறது, நீயா தான் இருக்க முடியும்னு சொல்கிறது, நீயா தான் இருக்கிறத திரும்பி ஞாபகப்படுத்திக்கோன்னு சொல்கிறது. இதுக்கு பேர் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு பேர். நீயா தான் இருக்க முடியும், நீயா இருக்கிறத வந்து திரும்பி மனசில் கொண்டு வா. I am not an object to myself. Therefore, that which is and not an object to me is myself. இது நல்லா இருக்கே விசுவோட படம் மாதிரி. I am not an object to myself. ஓகே, இது இங்கிலீஷ். ஓகே, I am not an object to myself. Therefore, that which is and is not an object has to be myself. Correct? நான் எனக்கு ஒரு பொருள் அல்ல. அதனால் இருக்கும் ஒன்று எனக்கு பொருளாக இல்லை என்றால் அது நானாகத்தான் இருக்க வேண்டும். இஸ் ஈக்குவல் டு தத்துவமசி, இஸ் ஈக்குவல் டு அயமாத்மா பிரம்ம, இஸ் ஈக்குவல் டு அகம் பிரம்மாஸ்மி.
is equal to Prajnanam Brahma and any other Mahavakyam. மந்திரம் 10 பலஸ்துதி சொல்றது. परमेवाक्षरं प्रतिपद्यते सयोह वै तच्छायां शरीरम् अलोहितं शुभ्रम् अक्षरं वेदयते यस्तु सौम्य स सर्वज्ञः सर्वो भवति तदेश श्लोकः. சரி, இந்த 2 மந்திரம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுது, யாருமே சொல்லல. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். இப்போ மெதுவாக